ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ வந்து எங்கேயாவது செலவு பண்றோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் டெபிட் கார்டு இப்படி வந்து வச்சு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த டிஜிட்டல் பண பரிமாற்றம் வந்த பிறகு மக்கள் வந்து அதிகமா செலவு பண்றாங்க, கண்ணு முன்னு தெரியாம அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாவே டிஜிட்டல் அந்த பண பரிமாற்றம் அப்படின்றது நமக்கு வந்து நல்லது தான் பண்ணியிருக்கா, இல்ல நாம நம்மளையும் அறியாம செலவு பண்றோமா? இது எந்த அளவுக்கு உண்மை? இது வந்து இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேசலாம். இது ஒரு சூப்பரான டாபிக், கண்டிப்பா இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். விவேக் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்ப நான் பேசும்பொழுதே கேட்டிருப்பீங்க, இப்ப நம்ம எல்லாருமே ஆமா வந்து ஆமா கிரெடிட் கார்டு கையில வந்து இப்ப பைசா வச்சுக்கிறது இல்ல. மோஸ்ட்லி எல்லாருமே ஜிபே தான். எங்க போனாலும் ஜிபே பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ம் கார்டு ம் போட்டுறோம். இப்படிதான் போடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ம் நம்ம கண்ணு முன்னு தெரியாம நம்ம வந்து செலவு பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இது வந்து எந்த ம் அளவுக்கு வந்து உண்மை? இன்னொன்னு, இது நம்ம இதை வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்டல் இதுல நாம எப்படி பண்ணணும், அதன் டிப்ஸையும் சொல்லுங்க சார். ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களா, முதல்ல வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுவும் டிஜிட்டல் தான். ம் கரெக்டா? இப்போ டிஜிட்டலில் என்ன, நம்ம வந்து கேஷு செலவு பண்ணாமல் நம்ம வேற ஏதாவது மீடியம் மோடாக யூஸ் பண்ணால் அது கிரெடிட் கார்டு டிஜிட்டல்லு, அதுவும் டிஜிட்டல் தான். டெபிட் கார்டும் டிஜிட்டல் தான். யூபிஐ பண்ணுறோம், அதுவும் டிஜிட்டல் தான். ஸோ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். ஓகே, ஸோ டிஜிட்டல் முதல்ல வந்து நம்ம பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. சரி, சில பேர் இப்போ என்னன்னா, இப்போ சோஷியல் மீடியா காலம் இது. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு என்னன்னா ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்துக்கணும் அது கரெக்டாக இல்லையான்னு. ஓகே, எனிவே என்னன்னா எல்லாம் ஏதாவது ஒரு புதுசாக உலகத்தில் வருதுன்னா அதில் வந்து சில ஃப்ராட் ஆளுங்க கூட வருவாங்க, சில பேர் ஃப்ராட் பண்ணுறது கூட வருவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஓகே, அது வந்து கேஷில் இல்லையா, கேஷ்லையும் இருக்குது. பிக் பாக்கெட் அடிப்பாங்க. கரெக்டாக? இப்போ அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து திருடிட்டு ஏதோ பணம் எடுத்துடுறாங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ணுற தப்பு கூட இருக்குது அதில். ரைட்? ஸோ அது எப்படி ஆகுது அது வேறு மேட்டர். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஃபேக்ட் டிஜிட்டல் வந்த அப்புறம் நீங்கள் வந்து பெட்டராக பிளான் பண்ணலாம். நான் அப்படியே ரிவர்ஸாக, என் ஒப்பீனியன் வந்து அப்படியே ரிவர்ஸு. எதுக்குன்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து கேஷ் செலவு பண்ணும்போது, ஓகே, கேஷ் செலவு பண்ணும்போது எவ்வளோ விட்ரா ஏடிஎம்ல பண்ணுறீங்க, பேங்க்ல பண்ணுறீங்க, எவ்வளோ பணம் வந்து பாக்கெட்டில் இருக்குது, அந்த கணக்கெல்லாம் வந்து உங்கள் கையில் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி பாக்கெட் ஆகலாமா, பணம் தொலைஞ்சு போகலாமா, அது எல்லாருக்கும் ஆயிருக்கும். எனக்கும் தான் பிக் பாக்கெட் ஆயிருக்கு. ஓகே, அதுவும் வந்து ஆகிறதுக்கு எப்பயுமே வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ டிஜிட்டல் மெயினாக யூபிஐ வந்த அப்புறம், இப்போ நம்ம இந்த பேடிஎம் பண்ணுறோம், ஜிபே பண்ணுறோம், ஃபோன்பே பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாமே யூபிஐ தான். ஓகே, இதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸு. மெயின் டெக்னாலஜி வந்து யூபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூபிஐ பண்ணும்போது நீங்கள் வந்து மாதம் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்களே கணக்கு பார்த்துக்கலாம். இப்போ என் ஸ்டார்டிங்கில் வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து 50,000 ரூபாய் இருந்தது, சேலரி வந்தது. ஓகே, அந்த சேலரியிலேருந்து நான் வாடகை கொடுத்தேன், இந்த செலவு கொடுத்தேன், இது ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், டியூஷன் ஃபீஸ் கட்டினேன், மளிகை சாமான் வாங்கினேன், எல்லாமே வந்து நீங்கள் உட்காந்து எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து நீங்கள் டோட்டல் பண்ணிக்கலாம். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். முதல்ல வந்து ஒரு ரேப்பிடோ ஒரு போகிறோம்னு வைங்களேன், ஒரு 52 ரூபா வந்ததுன்னா நம்ம வந்து 60 ரூபா தான் கொடுக்கணும், இல்லை 55 தான் கொடுக்கணும். எதுக்குன்னா 2 ரூபா கையில் சேஞ்ச் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து பேடிஎம் இருக்கிறதுனால நம்ம வந்து 52 கொடுக்குறோம். ரைட்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டெக்னாலஜினால நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கணக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் என்ன அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, கேஷ் பாக்கெட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்கிடுறீங்க, ஆக்சுவலாக கணக்கு இருக்காது. ஆனால் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகிட்டே வரும்ல. நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே பேங்க் மெசேஜ் அனுப்புவோம், 50,000லேருந்து நீங்கள் 500 ரூபா ஒரு பாப்கார்னுக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ வந்து 49,500 ரூபா அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அது குறைஞ்சிட்டே வரும்போதே அந்த வலி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சைக்காலஜிக்கல் பெயின் சொல்லுவோம். ஓகே, ஆமாம், அக்கௌண்ட்டில் வந்து குறைஞ்சிட்டே வருது கண்டிப்பாக. ரைட்டா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து அது சொல்லுவாங்கல்ல, டிபேட்டில் வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட். ரைட்டா? ரெண்டுமே பேசலாம். நான் வந்து கண்டிப்பாக டிஜிட்டலில் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவை பார்த்து வேறு நாடு வந்து எப்படி யூபிஐ டெக்னாலஜி கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக.
இந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா வேர்ல்டு லீடர் இப்போ இதுல யூபிஐல. அண்ட் இப்போ நான் இப்போ ரைட்னா உங்ககிட்ட பேசும்போது நான் பெட்ரோனாஸ் ட்ராவல்ஸ் கோலாலம்பூர் அங்க அடியில நின்றுட்டு இருக்கேன். ஓகே, மலேசியாவில இருந்து தொலைபேசி வாயிலா கொடுத்து இல்ல இல்ல ரைட் நான் உங்ககிட்ட அதனாலதான் பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நீங்க வண்டி சவுண்ட் எல்லாம் கேட்கலாம். நான் பெட்ரோனாஸ் டவர் அண்டர்ல கீழே நின்றுட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து நான் கேஷ் எடுத்துட்டு வரேன்னா கேஷ் எடுத்துட்டே வர மாட்டேன், எல்லாம் கிரெடிட் கார்டுல தான் செலவு பண்ணுவேன். இல்லைன்னா டிஜிட்டல் ஃபாரெக்ஸ் கார்டுன்னு வரும்ல அதுல தான் செலவே பண்ணுவேன். எப்படி அது வந்து சேஃப் டெஃபினட்டா. நான் வந்து என் பின்னு என் ஓடிபி என் போன்ல தான் வரும், அதெல்லாம் கொடுக்குற வரைக்கும் வந்து என் போன்ல வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஐடியா மட்டும் முடிக்கிறதுக்குள்ள நான் வந்து மக்கள்கிட்ட என்ன கொடுக்கலாம்னா, கிரெடிட் கார்டுல வந்து பேக் சைட்ல வந்து இது ஃபாரின் கரன்சி யூஸ் பண்றதுக்கு ஜெனரலா ஓடிபி வராது. ஓகே, அதுல வந்து ஃப்ராட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கார்டு தொலைஞ்சிச்சுன்னு வைங்களேன், எவ்வளவு ஃப்ராட் பண்ணணுமா பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, பின்னாடி வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கலாம், சிவிவின்னு சொல்லுவோமே, ரைட்டா? அதை மனப்பாடம் பண்ணிட்டு இல்லைன்னா வேற எங்கேயாவது எழுதிட்டு அதை வந்து நீங்க கார்டுல அழிச்சிடுவேன். எவ்வளவு கார்டு திருடி போனா கூட எவ்வளவு எடுத்துட்டான்னு வைங்களேன், பிக் பாக்கெட் பண்ணிட்டு அந்த கார்டை வந்து என்ட்ரி அடிச்சுட்டு எக்ஸ்பைரி டேட் அடிச்சுட்டு அவன் சிவிவி கேட்பான் அடுத்த நம்பரு. அவனுக்கு தெரியலன்னு வைங்களேன், உங்க கார்டு கூட மிஸ்யூஸ் ஆகாது. அவ்வளவு சேஃப். ஓகே, ஸோ நம்ம வந்து இது பேசிட்டே இருக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா இதுல என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நம்ம வந்து காசு வந்து இப்போ ஒரு கடைக்கு போறோம், நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டா ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டு போனா இந்த 2000 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து நம்மளோட பட்ஜெட்டை முடிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா இப்ப வந்து இந்த டெபிட் கார்டு, ஜிபே இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அது வந்து அததான் சொல்றேன், அந்த மாதிரி நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நம்ம வந்து செலவு பண்றோம் அப்படின்ற ஒரு அது இப்ப கூட செல்ஃப் கண்ட்ரோல். உங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் கழிஞ்சிட்டே போகுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த வழியும் தெரியணும். ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போறீங்க, ஒரு ட்ரெஸ் வந்து 2000 ரூபாய் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வைங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல ஏடிஎம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போயிட்டு கேஷ் எடுத்துட்டு வந்து தான் செலவு பண்ணுவீங்க. அதுக்காக நான் ட்ரெஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றவங்க எவ்வளவு இல்ல. ஓகே, அதான் இது வந்து நம்ம டிபேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து தெரிஞ்சு நீங்க வந்து ப்ரோ அண்ட் கான் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் போட்டீங்கன்னா அட்வான்டேஜ் அதிகமா தான் இருக்கு. ஓகே, சோ இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இது அட்வான்டேஜா தான் இருக்கு, இதனால எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்றீங்க. ஓகே சார், ஸோ சாரோட கருத்து இதுதான். ஸோ சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கு நம்ம வந்து ஆப்போசிட்டா சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ரெண்டுத்துலயுமே சரி, அதை நம்ம வந்து டிஜிட்டல் பண பரிமாற்றமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வந்து கேஷா எடுக்கிறதா இருந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே செல்ஃப் கண்ட்ரோல் தான். நம்ம எடுத்துட்டு போய் செலவு பண்ணணும், 2000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணோம்னா சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஏடிஎம்ல இருந்து எடுத்து கூட நம்ம செலவு பண்ண தயாரா தான் இருப்போம். கார்டுல போச்சு அப்படின்னாலும் தேய்ச்சாலும் நம்ம கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம வந்து செலவு பண்ண தயாரா தான் இருப்போம். பட் நாம ஒரு எல்லைக்குள்ள நம்ம செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றதுதான் சார் சொல்றாரு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சார், நீங்க உங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.